சிங்கர் மனோ அவர்கள் ரீசெண்டா சாரா சுருதிக்கு கிஃப்ட் ஒண்ணு குடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன கிஃப்ட்? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ரொம்பவே சூப்பரா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சீசன் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து ஜட்ஜஸ் எல்லாமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல இந்த சீசன பத்தியும், இந்த சீசன்ல நடந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள பத்தியும் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா, ஷோ நடக்கிறப்பயே உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு நான் உங்களுக்கு இது பண்றேன், அது பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் சும்மா சொன்னதோட மட்டும் இல்லாம, அத ரியல் லைஃப்ல செஞ்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில மனோ அவர்கள் சமீபத்தில சாரா சுருதி அவர்களுக்கு கிஃப்ட் ஒண்ணு குடுத்திருந்திருக்காரு. அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய செல்ஃபோன். அதுவும் ஒரு நல்ல ரேட்ல, நல்ல குவாலிட்டில, குறிப்பா நல்ல ஸ்பீக்கரும், நல்ல கேமராவும் இருக்க மாதிரியான ஒரு ஃபோன அவங்களுக்கு கிஃப்ட்டா குடுத்திருக்காராமா. அண்ட் இந்த ஒரு கிஃப்ட்ட சாரா சுருதி அவர்களோட வீட்ல கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, புக்ஸ் குடுத்திருப்பாங்க. அப்படி இல்லன்னா ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் மாரி குடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு கிஃப்ட்டா குடுப்பாங்க. பட் ஃபோன வந்து அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்க கிடையாது. மனோ சார் தரப்புலேருந்து இந்த ஃபோன குடுத்தது மட்டும் இல்லாம ஒரு லெட்டருமே குடுத்துருக்காங்க. அதில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "சூப்பர் சிங்கர்ல 4வது பரிசு வந்ததுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சாரா ஸ்ருதி. இந்த ஒரு மேடையில நீங்க ஜெயிக்கல அப்படின்னு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாதீங்க. ஏகப்பட்ட மக்களோட மனச நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இத தாண்டிலும் மிகப்பெரிய ஒரு மேடை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் உங்களோட சோசியல் மீடியா பேஜ்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்களும் அப்பாவும் சேர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாமே நல்லாருக்கும். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் குவாலிட்டி வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அதனால தான் இந்த ஒரு ஃபோன வந்து நான் வாங்கி குடுத்துருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க நெறைய பேர் வந்து உங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப லோ குவாலிட்டில வீடியோ போட்டா நல்லா இருக்காது. அதனால தான் நல்ல குவாலிட்டில இருக்கக்கூடிய கேமரா மொபைல் வாங்கி குடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நீங்களும் அப்பாவும் சேர்ந்து இந்த ஃபோன்ல வீடியோ எடுத்து போடுங்க. கண்டிப்பா நல்ல ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்களோட ஃபியூச்சருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் வந்துட்டு மனோ சாருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாராலையுமே மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்க படம் தான் கூலி. அண்ட் இந்த ஒரு படத்தோட கிளிம்ஸ் எல்லாம் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த ஒரு நிலையில படத்தோட பட்ஜெட் யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறதெல்லாம் வெளியாகியிருக்கு. முதல் படியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 150 கோடி இந்த படத்துக்கு சம்பளமா வாங்கியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் 50 கோடி இந்த படத்துக்கு சம்பளமா வாங்கியிருக்காராமா. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 375 கோடி. அண்ட் இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி போயிருச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 175 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ப்ரீ பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகியிருக்கு. மியூசிக்கு மட்டுமே 90 கோடியும், வீடியோ ரைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கோடியும் வந்திருக்காமா. இது மட்டும் இல்லாம அமேசான் நிறுவனம் இந்த ஒரு படத்த வந்து வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு படத்துக்காக அவங்க கிட்டத்தட்ட 150 கோடிக்கும் மேல குடுத்துருக்காங்களாமா. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 240 கோடி ப்ரீ ரிலீஸ்லயே வந்து இந்த படத்துக்கு வந்திருக்கு. அப்ப ரிலீஸ் ஆனா கண்டிப்பா 1000 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.